महाविद्या श्री विद्या काम सेविता श्री षोडशास्त्री विद्या श्री मुदा काम कोडिता नयासलिंगरी पूजा कमला कोटि सेविता श्रेष्ठता चंद्रिमा राजश्रेष्ठ धनुप्रभा सुरेश दवानला दवाड़े तुलवादुला जलात्मांतर विप्रभा भाग्याभि चंद्रिका भक्त सिद्ध केली कनाकना रोग पर्वत तंबोली मृत्युराज कुडारिका महेश्वरी महाकाली महाप्रासा महासना अमरना चंडिका सप्तमुनासुर विशुद्धिनी चराचरात्मिका सर्वलोकेशी विश्वधारिणी त्रिवचरा त्रिशुभगा प्रियमगा त्रिगुणात्मिका सर्वा भद्रा सुता जवा पुष्प निभाकृति ओजो वलित्रिकरा गण्य रूपा प्रियव्रता दुराराध्या दुरादशा काडली कुसुमप्रिया आदि मेरी निलया मंदार कुसुमप्रिया विरराराध्या विरजा विश्वदोमुखी प्रत्यक्रोधा पराकाशा प्राणका प्राणरूपिणी अनंतरंगतारंगा लीला विप्रदारिणी अनंतय विमुक्ता मुक्ता विप्रप्रसादिनी अंधमुख समाराध्या वैमुख सुरलभा तथापि विशालाक्षी विरागिनी प्रकल्पा परमोदारा परामोदा मनोमयी व्योमकेशी विमानस्था वज्रिणी महाकेश्वरी पंचयन्य प्रिया पंचप्रेद मंजारी सायिनी पंचमी पंचभूतेशी पंची चक्रराज निलया श्रीमत् त्रिपुर सुंदरी श्री शिवा शिव सत्य रूपिणी ललितांबिका एवं श्री ललिता देव्या नाम सागस्करं इति ब्रह्मांड पुराणे उत्तरखंडे श्री हयग्रीव अगस्त्य संवादे श्री ललिता द्रोमा श्रीरामेण सर्वमंगलवन्दी सर्वबाध प्रशमनं त्रैलोक्यस्य अखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरविनाशनम् एवमेव त्वया कार्यम् अस्मद्वैर नमः पार्वतीपदे மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று வராகி அம்மனின் தோற்றம் அருளும் என்ற தலைப்பிலே நாம் அனைவரும் சிந்திக்க இன்று கூடியிருக்கிறோம். இது அருள்மிகு வராகி அம்மன் சேவாக்கம் அவர்களின் என்னவென்றால் நம் நாடு ஆன்மீக பூமி, புண்ணிய பூமி, புனித பூமி என்றெல்லாம் உலக அரங்கிலே மிக்க மரியாதையுடனும் சீத சிறப்புடனும் போற்றப்படுகிறது வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பல ஆண்டுகளாக நாம் எந்த
எல்லோரும் என்ன செய்வாங்க, கடும் தவம் பட்டினி கிடந்து தவம் செய்த யுகத்திலே வழிபாட்டினாலும் சடங்குகளினாலும் முக்தி. அதன் பிறகு வருவதுதான் கலியுகம். மகாபாரதம் முடிந்தது துவாரக யுகம், அதன் பிறகு வருவது கலியுகம். அப்படி கலியுகத்திலே மட்டுமே முக்தி பெற முடியும். கடைசியாக இருக்கும் இந்த கலியுகத்திலே நாம் கடை தேர்வதற்கு ஒரே ஒரு யுக்தி தான் உண்டு. அதுதான் பக்தி. பக்தி முக்தியை தரும். மகாபாரத யுத்தம் முடிந்துவிட்டது. கிருஷ்ணரிடம் பாண்டவர்கள் கேட்கிறார்கள், கிருஷ்ணா, கலியுகம் எப்படி இருக்கும் என்று சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். அதுக்கு பின்னாடி சில நல்ல நாள், முகத்த நாள் பார்த்து தர்மருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. பட்டாபிஷேகம் முடிந்து நாட்டு பிரச்சனைகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேர் வராங்க. ஒருவர் ஒரு நிலத்தை விற்றவர், மற்றொருவர் நிலத்தை வாங்கினவர். இருவர் கையிலும் ஒரு பொற்குடம் நிறைய பொற்காசுகள் இருக்குது. சரி, நிலத்தை விற்றவர் சொல்றாரு, நான் நிலத்தை வித்துட்டேன், இன்னும் ஏறுவது இருக்காது, இந்த நிலத்துல பொற்குடமும் பொற்காசும் இருக்கு, நான் இவருக்கு வித்ததுதான், எனக்கு இது வேண்டாம். இவர் சொல்றாரு, நான் நிலத்தை தான் வாங்கினேன், நிலத்துல இருக்க பொற்குடமும் பொற்காசும் எனக்கு தேவையில்லைன்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இது 11 மணியை தாண்டி விட்டது. சரி, இது கிருஷ்ணரும் கிருஷ்ணர் என்ன சொல்றது, கிருஷ்ணா என்ன வழி என்று தர்மர் கேட்க, கிருஷ்ணர் சொல்றாரு, நாளை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் காலையில 6 மணிக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே 2 பேரும் அப்படியே கோபமா வராங்க. அந்த பொற்குடத்தை கஷ்டப்பட்டு ரொம்ப கோபத்தோட பிடிச்சி இழுத்துன்னு வராங்க. வந்துட்டு சொல்றாங்க, சரிப்பா, உங்களுக்கு என்ன தீர்வுன்னே யோசிக்கவும் தெரியவே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த 2 பேர்ல முதலாமவன் சொல்றான், நிலத்தை வித்தவன் சொல்றான், இல்ல இவங்க நிலத்தை தான் வித்தேன், நான் இது தெரியாம சொல்லிட்டேன், இந்த பொற்குடம் எனக்கு தான் வேணும், இது எங்க பாட்டன் பாட்டிக்கு அப்பா அம்மா சேமிச்சு வச்சதுன்னு சொல்றான். அந்த நிலத்தை வாங்கணும் சொல்றான், இல்ல நான் கூட தெரியாம சொல்லிட்டேன், பொற்குடம் நான் நிலத்தை வாங்கும் போது என்ன இருக்குதோ அத்தனையும் எனக்கு சொந்தம். அம்மன் யார் என்று சொன்னால் சப்த கன்னியர்களில் ஒருவர். சப்த கன்னியர்கள் யார் என்று சொன்னால் பிரம்மி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டி. இந்த சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக வரும் கன்னிகை, தெய்வ கன்னிகை யார் என்று சொன்னால் வராகி அம்மன். அதனால்தான் பஞ்சமி திதியில் நாமல் வராகி அம்மனை வழிபாடு செய்கிறோம். அதிலும் முக்கியமாக வளர்ப்பிறை என்பது அமாவாசையிலிருந்து 5வது நாளாக வரும் திதி பஞ்சமி திதி. வளர்ப்பிறை பஞ்சமி திதி. அதாவது நம் முன்னோர்கள் இந்து மதத்தை ஒரு வழிபாடாக செய்யாமல் அறிவுபூர்வமாக தொழில்நுட்ப ரீதியாக வழிபாடு செய்தார்கள். அப்படி செய்ததுதான் திதிகள். திதி என்று என்னவென்று சொன்னால் சூரியன் சந்திரன், சூரியனை சுற்றி சந்திரனும் பூமி சுற்றி வருது, சந்திரன் பூமியும் சுற்றி வருது, சந்திரனையும் சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையான கோண இடைவெளியின் அளவு ஒவ்வொரு சுற்றிலும் மாறும். ஒவ்வொரு நாளும் சில மணித்துளிகள் ஒவ்வொரு பொறுத்து மாறும். அப்படி மாறுவதை திதி என்று வைத்தார்கள். அப்படி வருவதுதான் பஞ்சமி திதி. அந்த நேரத்துல நாம் வழிபாடு செய்யும் போது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஆற்றல்கள் பெருகும். அப்படி வராகி அம்மன் எப்படி தோன்றினார், எப்படி அவதரித்தார் என்று என்று புராணங்களை பார்க்கும்போது சிவன் சக்தி 3 ஒருங்கிணைந்து உருவாக்கப்பட்டவள் தான் வராகி அம்மன். துர்காமாதேவி ரக்ஷபிஜா என்ற அசுரனை அழிக்க அவதரித்தாள். அப்படி அவதரிக்கும் போது அவள் பல்வேறு அரக்கன் என்று சொன்னாலே அசுரன் என்று சொன்னாலும் பல வடிவங்களை மேற்கொண்டு தாக்குவான். அப்போது 8 பிரிவுகள், 8 அமாவாசை பிறந்து 5வது நாளான பஞ்சமி திதியில் நாம் வழிபடுவதற்கான முக்கிய காரணம் இதுதான். துர்காதேவியின்
ஐந்தாவது பெண் சக்தியாக உருவாக்கியதால் அந்த ஐந்தாவது நாளான பஞ்சமி திதி என்று நாம் வராகி அம்மனை சிறப்பு செய்து வழிபட்டால் நாம் எல்லா ஆற்றல்களையும் பெற முடியும் என்பதற்காகத்தான் அந்த வழிபாடு ஏற்படுத்தப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் திருமால் அவதாரம் எடுத்தார் இல்லையா, 10 அவதாரங்கள், மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். இந்த அவதாரங்களில் வராகமூர்த்தியாக அவதரிக்கிறார். அவருக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இதைவிட பெரிய எடுத்துக்காட்டு கிடையாது. பார்வதியான ஈஸ்வரி, சந்தான ஈஸ்வரி என்றால் அனைத்து சௌபாக்கியங்களும் பெற்றவள் என்று பொருள். முக்கியமாக சந்தனை பெருக்கத்திற்காகவும் புத்திர பெருக்கத்திற்காகவும் வழிபட வேண்டிய அம்மன் யார் என்று சொன்னால் சந்தான ஈஸ்வரி. ஈஸ்வரியின் காவல் தெய்வமாகவும் துர்க்கையின் சேனாதிபதியாகவும் அவதரிக்கப்பட்டவர் வராகி அம்மன் ஆவார். வராகி அம்மனின் உருவம் பன்றியின் முகம், பெண் தெய்வத்தின் உடல் அமைப்பு. கைகளில் 8 கைகளை ஓங்கியிருப்பார். கதாயுதம், அங்குசம், சூலம், சங்கு, சக்கரம், முத்திரைகள் இருக்கு இல்லையா, அபய முத்திரை, பரத முத்திரை என்ற 8 கைகளை ஓங்கி இருப்பாள். இவருக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லும் போது கூட நாம் ஓம் ஷியாமலாயை நமக என்று சொல்றோம். அப்படி என்றால் கரிய நிறத்தை உடைய அம்மனே உன்னை வணங்குகிறேன். அதன் பிறகு ஹலஹஸ்தாயே தீமகி என்று உச்சரிக்கிறோம். ஏன் என்று சொன்னால் ஏர் கலப்பையை கையில் ஏந்தி நிற்கும் அம்பாலே உன்னை போற்றி வணங்குகிறேன் என்பது பொருள். அதாவது நம் நாடு ஒரு நாடு மட்டுமல்ல, இந்த உலகம் நன்கு வளர வேண்டும் என்று சொன்னால், பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் உணவு முக்கியம். அந்த உணவுக்கு தேவையானது ஏற்கலப்பை. அந்த ஏற்கலப்பையை கையில் ஏந்தி நிற்கும் அம்மன் வராகி அம்மன். அப்படி என்றால் அந்த அம்மனின் சிறப்பை நாம் எப்படி என்று உணரலாம். அதே போல வராகி அம்மன் ரொம்ப உருக்கமாகவும் இருப்பாங்க, உக்கிரமாகவும் இருப்பாங்க. பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டியபடி தருவதோடு அல்லாமல் தவறு செய்தவர்களை தண்டிக்கும் அம்மனாகவும் வராகி அம்மன் உருவாகி அவதரித்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம் உலகமே இன்றளவும் வியந்து ஒரு பொற்காலமாக போற்றப்படும் ஆட்சி காலம் என்னவென்று சொன்னால் ராஜராஜ சோழன் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர். தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டிய ராஜராஜ சோழன் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக பல இடங்களை தேடி பார்க்கிறார். அவருக்கு எந்த இடமும் சரியானதாக பன்றி ஓடி வந்து ஒரு இடத்தில் வளைத்து குழி தோண்டுகிறது. அப்போது அவர் நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார். அப்போது கூட இருக்கிற அமைச்சர்களையும் மற்றவர்களையும் பார்க்கும்போது அந்த இடம் ரொம்ப பொருத்தமானதாகவும் அவர் சிந்தித்த அளவை உடையதாகவும் எல்லா சௌகரியங்களும் உடையதாகவும் அந்த இடம் அமைகிறது. அதை முதல் கொண்டு ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடிக்கிறார். கட்டி முடிச்ச பின்னாடி வராகி அம்மனுக்கு ஒரு தனி சந்நிதியை வச்சிருக்காரு. இது இன்னைக்கு இந்த கடந்த 20 ஆண்டுகளாக தான் ரொம்ப பிரசித்தமா நம்ம இந்த வராகி அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டிருக்கோம். ஆனா நடுவுல விட்டு போச்சு. 12 காலமாக வராகி அம்மன் வழிபாடு நம் முன்னோர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். நாம இந்து மதத்துல சொல்ல போனா எல்லா வழிபாடுகளும் முதலில் வணங்கப்பட வேண்டிய விநாயகர். எந்த திருமணமாகட்டும், சுப நிகழ்ச்சிகள் ஆகட்டும், இல்ல விழாக்கள் ஆகட்டும், இல்ல எந்த கோவில்களில் நடக்கும் பூஜைகளாகட்டும், முதலில் தொடங்கப்பட வேண்டியது விநாயகருக்கான பூஜை செய்துட்டு தான் நம்ம என்ன பண்ணோம். அது விஷ்ணுவாக இருந்தாலும், சிவனாக இருந்தாலும், முருகனாக இருந்தாலும், அம்பாளாக இருந்தாலும் விநாயகர் வழிபாடுதான் முதலில் செய்ய வேண்டும் என்பது இந்து மதத்தின் வழிபாடு. ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் முதல் பூஜை வராகி அம்மனுக்கு தான் நடக்கும். அதன் பிறகுதான் பெருவுடையார் பிரகதீஸ்வரருக்கு, சிவனுக்கு பூஜை நடக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க
ஒரு அம்பாள் யார் என்று சொன்னால் வராகி அம்மன் தான். அந்த அளவுக்கு பெருமை மிக்க ராஜராஜ சோழனே பல நாடுகளுக்கு சென்று வெற்றி வாகை சூடி வர ஒவ்வொரு முறையும் பூஜை செய்வது யார் என்று சொன்னால் வராகி அம்மன் தான். அப்படி இன்னும் சொல்ல போனால் ராஜராஜ சோழனின் போர் தந்திரங்கள், போர் வியூகங்கள், இதன் சிறப்பை இதைவிட அதிகமாக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட அம்மன் வராகி அம்மன். வராகி அம்மனின் அருள் இருந்தால் நாம் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். நில பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கும். உடனே அந்த பிரச்சனைகள் தீரும், சகல செல்வங்களும் வந்து சேரும். அதே போல நமக்கு பில்லி சூனியம் மந்தம் தந்தம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் உடனடியாக பொடி பொடி ஆக்குபவர் வராகி அம்மன். ஏன் என்று சொன்னால் வராகி அம்மன் ஒரு கோபக்கார தெய்வம், கருணை உள்ள தெய்வம். அதே போல தவறுகளை உடனுக்குடன் களையும் தெய்வம். வராகி அம்மன் ஆனவள் எந்தவித பயமும் இன்றி நம்மை காப்பவள். அவள் அருள் பேராற்றலால் நாம் எல்லா பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்க்கலாம். வராகி அம்மன் இப்போது மட்டுமல்ல, காசியில் விஸ்வநாத ஆலயத்தில் வராகி அம்மனின் தனி சன்னதி உள்ளது. அதே போல நம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஒடிசாவில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலிங்க அரசினால் கட்டப்பட்ட பெரிய மாவட்டம் பாராகி தேவாலா என்ற பெயரில் இதே உருவத்துடன் வராகி அம்மன் அங்கு பூஜிக்கப்படுகிறார். அதாவது வராகி அம்மன் என்பது பன்னெடுங்காலத்தில் இருந்து வருவதற்கு இதைவிட மிக சிறந்த உதாரணம் கிடையாது. அதாவது அந்த கோயில் கட்டப்பட்டது 9ஆம் நூற்றாண்டு. அதே போல தஞ்சை பெரிய கோயிலில் உள்ளது தனி சன்னதி இருக்குது. வராக கோயிலுக்குன்னே வராகி அம்மன் கோவிலுக்கு தனி சன்னதி உள்ளது. அதே போல ராணிப்பேட்டையில் பல்லூர் என்ற ஊரிலே மிக பழமையான மிக சக்தி வாய்ந்த வராகி அம்மன் கோவில் உள்ளது. பள்ளிகொண்டாவில் 16 அடி உயரமுள்ள மிகப்பெரிய வராகி அம்மன் கோவில் உள்ளது. ராமநாதபுரம் உத்தரகோச மங்கையில் சியம்பு மூர்த்தியுடன் வராகி அம்மன் கோவில் உள்ளது. இதுதான் இந்த வராகி அம்மன் தான். உத்தரகோச மங்கை என்று சுயம்பாக உருவானவர் வராகி அம்மன். எங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. அதே போல மரகத கோட்டையில ஸ்ரீ மகா வராகி பீடம் என்று வேலூர் இருக்கு. வேலூர் காட்பாடியில காந்தி நகர்ல இருக்குது. சென்னையில வானரகம் மதுரவாயில இருக்கு. கோயம்புத்தூர்ல சோவார் பாளையம் வராகி அம்மன் கோயில் ஸ்ரீ வராகி மந்திராலயம் இருக்குது. காரிமங்கலம் அஷ்ட வராகி கோயில் உள்ள தர்மபுரியில இருக்குது. இது திருநாமத்துடன் தனி ஆலயமே இருக்குது. இப்படி வராகி அம்மன் பல்வேறு மாவட்டங்கள் இருக்குது, பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. நமக்கு எட்டு பெண் சக்திகளில் வராகி அம்மன் முக்கிய சக்தியாக போற்றப்படுகிறார். துர்கா தேவியின் தலையாய சேனாதிபதியாக வராகி அம்மன் உருவாகிறார். பார்வதி தேவியின் காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார். மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மீனாட்சி அம்மையின் காவல் தெய்வமாக வராகி அம்மன் அமைந்துள்ளார். புராணங்களின்படி திருமாலின் அவதாரமாக இருப்பதால் இவர் 5வது சக்தியாகவும் காக்கும் உக்ர சக்தியாகவும் போற்றப்படுகிறார். வராகி அம்மனின் விக்கிரகத்தை நாம் வடக்கு திசையில் வைக்க வேண்டும். வராகி அம்மனின் கைகளில் இருக்கும் 8 கைகள் நம் உலகத்தின் 8 திசைகளை குறிக்கிறது. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு என்ற 8 திசைகளை குறிக்கிறது. வராகிக்காரனோடு வாதாடாதே. அதாவது வந்த பழமொழி என்னவென்றால் வராகிக்காரனோடு வாதாடாதே. அதாவது வராகி அம்மனின் அருள் இருந்தால், வராகி அம்மனின் சக்தி நம்மிடம் இருந்தால் நம்மிடம் யாருமே எதுவும் செய்ய முடியாது.
முடியாது. நம்முடைய அத்தனை செயல்களும் வெற்றி அடையும், எல்லா பாவங்களும் ஒழிந்திடும். தர்மம் காக்கும் தலைமகள் அவள், பாவங்கள் போக்கும் பாசக்கார தெய்வம் அவள். எல்லா செல்வங்களையும் நமக்கு அளிப்பாள். கல்வி மற்றும் அனைத்து 14 பேர்களையும் அளிப்பவள் நம் வராகி அம்மளாவாள். உத்தமமான பாதுகாவலனாக நமக்கு இருப்பாள். வராகி அம்மனை வழிபட ஏற்ற நேரம் காலை நேரம், காலை 5 மணி அல்லது இரவு நேரம் 6 மணியிலிருந்து 9 வரை. ஏன் என்று சொன்னால் வராகி அம்மன் காவல் தெய்வம். அப்போது நாம் வழிபட அம்பாளின் அருள் கிடைக்கும். அம்பாளை வழிபட ஏற்ற நாள்கள் அமாவாசையை அடுத்து வரும் வளர்பிறை திதியான பஞ்சமி திதி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதே போல பௌர்ணமியை அடுத்து வரும் தேய்பிரையில் வரும் பஞ்சமி திதி ஆகிய நாட்கள் விசேஷ நாட்களாகும். வராகி அம்மனின் நாம் மேற்கொள்ளும் நிறம் சிவப்பு நிறம் அல்லது இளம் சிவப்பு, பிங்க் நிறம். ஏற்ற உணவுகள் சர்க்கரை பொங்கல், கரு நீல உளுந்து வடை, மிளகு போட்ட உளுந்து வடை, தயிர் சாதம் ஆகியவை சிறப்பான பிரசாதங்களாகும். அகிலம் காக்கும் அம்பாளின் அருளை பெற நாம் எப்போதும் இதை வராகி அம்மனை பிரார்த்தித்து செய்வோமாக. அடுத்து ஒரு கவிதை வடிவிலே எழுதியிருக்கேன். பக்தர்களுக்கு மன உறுதியை தருபவள் வராகி அம்மன், தடைகளை தாண்டி வெற்றிகளை தரக்கூடியவள் வராகி அம்மன், அனைவருக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருபவள் வராகி அம்மன், மக்களை காக்கும் வீரத்தையும் ஆன்மீக அறிவையும் தருபவள் வராகி அம்மன், உலகை வென்ற மாவீரத்தை தருபவள் வராகி அம்மன், பக்தர்களின் குறை தீர்க்கும் கருணை உள்ளம் கொண்டவள் வராகி அம்மன், கருணையும் சக்தியும் நிறைந்த பராசக்தியின் உச்ச வடிவம் வராகி அம்மன், பக்தர்களை கனிவோடு பார்க்கும் அருள் பார்வை கொண்டவள் வராகி அம்மன், மாயை அகற்றி ஆன்மீக ஞானம் அருள்பவள் வராகி அம்மன், வாழ்க்கையின் இறுதியில் முக்தி அருள்பவள் வராகி அம்மன், சக்தி பீட நாயகி, பெரிய கண்களை உடையவள் வராகி அம்மன், கர்ம வினைகளை அழிப்பவள் வராகி அம்மன், தர்மம் காக்கும் தலைமகள் வராகி அம்மன், மங்கள வாழ்வு தருபவள் வராகி அம்மன், வளமான வாழ்வுக்கு வழிவகுப்பவள் வராகி அம்மன், பசி பிணியை போக்குபவள் வராகி அம்மன், ஆதிபரா சக்தியாக அனைத்து பிரபஞ்சத்திற்கும் மூலமாக எல்லா உயிர்களையும் காப்பவள் வராகி அம்மன், காலமும் காலத்துக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளையும் அறவே நீக்குபவள் வராகி அம்மன், பிரபஞ்சத்தின் மகா சக்தியாகவும் காளி தேவியின் வடிவமாகவும் இருப்பவள் வராகி அம்மன், ஆதிபரா சக்தியின் உக்கிரமான மிக சக்தி வாய்ந்த ரூபமாக விளங்குபவள் வராகி அம்மன், காலன் எனப்படும் யமனுக்கும் காலத்துக்கும் அதிபதியான சிவனின் சக்தியாக விளங்குபவள் வராகி அம்மன், காலத்தை கடந்து ஆளக்கூடிய அதிபதி வராகி அம்மன், பிரபஞ்சத்தில் தீய சக்திகளை அகல உருவெடுப்பவள் வராகி அம்மன், அறியாமையை அகற்றி புதிய படைப்புகளை வழிவகுப்பவள் வராகி அம்மன், இல்லங்களில் உள்ள தீய ஆற்றல்கள், பயம் மற்றும் எதிர்மறை அதிர்வுகள் உடனடியாக விரட்டிட அருள்பவள் வராகி அம்மன், உக்கிரமான பாதுகாவலி வராகி அம்மன், உக்கிர தோற்றம் கொண்டாலும் கருணை உள்ளம் கொண்டவள் வராகி அம்மன், அன்பர்கள் மனமெல்லாம் நிறைந்து இருப்பவள் வராகி அம்மன், மன்னிக்கவும், ஆதிசிவன் அருகில் அமர்ந்து இருப்பவள் வராகி அம்மன், வராகி அம்மன் வாக்கு சித்தி உத்திஷ்ட கணபதி தரும் அருளுக்கு இணையான அருளை தருபவள் வராகி அம்மன். வராகி அம்மனுக்கான ஸ்தோத்திர பாடல்கள் மற்றும் காயத்ரி மந்திரம் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். ஓம் ஷியாமலாய தீமகி ஹலஹஸ்தாய ஓம் ஷியாமலாய
வித்மகே ஹல ஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத். இதுக்கு விளக்கமும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். உலகத்தின் அடிப்படை தேவையான விவசாயத்திற்கு உண்டான கருவியான ஏர் கலப்பையை கையில் ஏந்தி நிற்கும் தெய்வமான வராகி அம்மனை நான் துதிக்கிறேன். கரிய நிறத்தவளும் பேரழகியுமான வராகி அம்மனை துதிக்கிறேன் என்ற பொருளாகும். இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை எழுத 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 நினைத்த காரியம் நிறைவேறும். எல்லா வேண்டுதல்களும் கட்டாய நிறைவேறும். வேண்டுதல்களை வேண்டி வேண்டி நிற்க வேண்டாதவைகள் தானாகவே விளங்கி சென்றுவிடும். இந்த மூல மந்திரத்தை எழுத கூட நல்ல பலன். இது நான் கண்ட பலன். ஓம் ஹைம் ஹரிம் ஸ்ரீம் ஹைம் க்ளம் ஹைம் நமோ பகவதி வாதாளி வாதாளி வாராகி 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 முகி வராகி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சிய சசிர்முக கதிஜித சதம்பனம் குரு குரு சக்தி வஷ்யம் குரு குரு ஸ்வாகா என்ற மந்திரத்தை நாம் வேண்டியபடி எழுதும்போது நாம் நினைத்த காரியம் வெற்றி பெறும். நமக்கு தடையாக ஓம் சக்தி எழுதுவோம். அதே போல சிவனோட எழுதணும்னா ஓம் நமச்சிவாய் எழுதுவோம். அதுமாதிரி ஸ்ரீராம ஜெயம்னு ஷார்ட்டா எழுதும் இல்லையா. நாம தான் இப்போ வேகமான உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா. அதுக்கு சுருக்கமான மந்திரங்கள் ஓம் மாம் வராகி நமக என்று தினமும் எழுதலாம். ஓம் ஹரி உன்மத்த பைரவி வராகி ஸ்வாகா. ஓம் ஸ்வரும் சாம் வராகி கண்காரே நமக என்று நீங்க எழுதும்போது வேண்டுதல்கள் நினைத்தபடி நிறைவேறும். அதை சொல்லுவோம்ல, கழுப்பாது சொல்லுவோம் இல்லையா. அந்த அளவுக்கு ரொம்ப அதி புத்திசாலி. அதனால்தான் விஷ்ணுவின் மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருக்காது. அந்த பறவைக்கெல்லாம் ராஜா கருடனின் பிறந்த தினம் இன்னைக்கு வழிபடுறது. அதுவும் கூடுதல் பலன். अधिगम्य मुदामुकुन्दम् आनन्दकन्दमनिमेषमनङ्गतन्त्रम् आगेकरस्तकनीकपद्मनेत्रम् भूगे भवेन् मम भुजङ्गसयङ्गनाय वन्दे मधुजिलसुषौकौतिलेया आरावलीक हरिलीलमयी विवादी कामप्रदा भगवतो विकटाक्षमाला कल्याणमा भवतु मे कमलालयाय कालाम्बुदाललितो रजकैकपाले ताराधरे स्वर्णियातरितङ्गनेव मातुः समस्त जगतां महनीयमूर्ति भद्राणि मे दिशतु भार्गवनन्दनाय प्राप्तं पदं प्रथमतः कल्यत्रभावात् माङ्गल्यपाति मधुमालिनि मन्मदेन मय्यापदे तरिकमण्डलमीक्षणार्थं मन्दालसंशमकरालय कन्यकाय विश्वामरेन्द्रपदविक्रमदानदक्षम् आनन्दहेतुरधिकं पुरविद्विषोभि ईशन्निषीदतु मयि क्षणक्षणार्थं सहोदरनिधिराय इष्टाविशिष्टमदयोगयात्रयात्रा दृष्टिं प्रकृष्टकमलोदरदीपिनीशां पुष्टिराय दूरं नारायणं प्रणिधिरेव देवी गर्भस्पदसुन्दरीति साकम्बरी सविशेखरवल्लभेति
तस्यै नमो श्रीमन्नरोत्तरुण्यै दुर्गै नमो सुभगम्मलक्ष्म्यै तत्यै नमो रमणीयगुणार्णवायै शक्त्यै नमो सदपत्रनिकेतनायै पुष्टै नमो पुरुषोत्तमवल्लभायै नमो नायिकैकाननायै नमो दुर्गोदयनमोयै नमो सोमामृतसोदरायै नमो नारायणवल्लभायै नमो हेमाम्बुजपीठिकायै नमो भूमण्डलनायिकायै नमो देवादिदयापरायै नमो सागायुधवल्लभायै नमो देवे प्रभुनन्दनायै नमो विष्णुरचितायै नमो लक्ष्मी कमलालयायै नमो दामोदरवल्लभायै नमो कान्ते कमलक्षणायै नमो पूज्ये गुणप्रसूत्रे नमो देवादिरक्षितायै नमो नन्दात्मजवल्लभायै संपत्कराणि सकलेन्द्रिनन्दनानि साम्राज्यदान विभवानि सरोरुकाक्षि तद्वन्दनानि सुरितहरण्योद्यतानि मावेव मातरणि संकलयन्तु मान्ये यत्कटाक्ष समुपासनानिधि एकतस्य सकलार्थ सम्पद सन्तनोति वसनांग मानसैः यां कलादिव्येश्वरीं भजे सरसिजनिलये सरोजास्ते धवलधरां सुगन्धमाल्य शोभे भगवती हरिमन्मे मनोस्ते त्रिभुवनपुरिगणे विसिद्धमध्यम् दिक्कस्त्रीकनककुम्भमुगावसृष्ट सर्वाग्निकुलचारु जलाप्रदाम्य प्रातर्नमामि जगदां जननीमशेष लोकादिनाथपुत्री कमले कमलाक्ष वल्लभेन्द्रं करुणापूरतरङ्गे रङ्गमयी अवलोके माम ఎప్పుడు గౌన్ ఉండాలి నాకు తెలుసు ఎప్పుడు చాకాలం వచ్చే சார் சாமி அப்படின்னு இல்லைங்களா
போட்டோ